ஹலோ டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ இப்போ ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நேற்று வந்துச்சு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாருமே லாக் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, அக்செப்ட் பண்ணிட்டு அப்போர்டு போகிறோமா, டிக்ளைன் பண்ணிட்டு அப்போர்டு போகிறோமா, டிக்ளைன் பண்ணிட்டு வெளியில் போகிறோமா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சேரலாம்னு நினைக்கிறீங்களா, எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் வந்து மூவ் பண்ணால் எனக்கு சீட் கிடைக்குமா, இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அருமையான இன்புட். அது போக ஒட்டுமொத்தமாக கவுன்சிலிங்கில் இந்த 3 ரவுண்டில் என்ன நடந்துச்சு, இது சம்மந்தப்பட்ட ஒரு இன்புட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு டேட்டா பேஸ்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எந்த கல்லூரிக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க எவ்வளோ சீட் எடுத்துருக்காங்க, இன்னும் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்க தான் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே என்ன அப்படின்னு கேட்டால் 30,000 சீட்டுக்கு மேலே வேக்கன்ட் இருக்குதுங்க. அப்போ மொத்தம் இன்னும் நல்லா வந்து நம்ம போய் சேராதது, மற்ற கல்லூரியில் ஆர்டர் எடுத்து சேராதது, அந்த மாதிரிலாம் கணக்கிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 43,000 சீட்டுக்கு மேலே வேக்கண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நாளைக்கு 12ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் போடுறவங்க 500 ரூபா கட்டி அப்ளிகேஷன்ஸ் போட்டுருங்க. எஸ்சி பிரிவினர்களாக இருந்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கட்டி அப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக போட்டுருங்க. உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட 9,000 சீட்லேருந்து 10,000 சீட்டு சில நல்ல கல்லூரிகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சீட் கேப் இருக்கிறதுனால எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய மிக பிரகாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது இன்னமும் டயர் 2 லெவல் கல்லூரிகளில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா எந்த பிரான்ச் வேணால் எடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது நல்ல இம்பார்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒரு அனலிட்டிக்ஸ் பேஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். மொத்த சீட் வந்து 1,73,241 சீட் இருந்ததுங்க. இதில் ஓசிக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட் வந்து 53,603 சீட். பிசி அப்படிங்கும்போது 45,911 சீட். பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு மட்டும் வெறும் 6,070 சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. எம்பிசி கேட்டகரிக்கு 34,673 சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. எஸ்சியில் வந்து 26,035 சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. எஸ்சிஏவுக்கு 5,210, எஸ்டி பிரிவினருக்கு 1,739 சீட் வந்து நமக்கு ஓப்பனிங்கில் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும்போது எல்லா பிரிவினருக்கும் இவ்வளோ சீட் ஒதுக்கப்பட்டதுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதில் ரவுண்ட் 1ல் என்ன நடந்துச்சு அப்படின்னா 39,145 பேர் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்க. 39,145 பேர் பண்ணாங்க. இந்த 39,145 பேரில் ரவுண்ட் 1ல் எடுத்தது எவ்வளோ அப்படின்னா வெறும் 26,736 பேர் தான் ஆக்சுவலாக எடுத்தாங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆப்சன்டிசம்ங்கிறது ஒரு 13,000 கிட்டத்தட்ட ஆப்சன்டிசம் அப்ராக்சிமேட்லி வந்துருச்சிங்க. இதில் தப்பு பண்ணவங்க கொஞ்சம் நிறைய பேர் சரியான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல், சரியான கைடன்ஸ் இல்லாமல், நாட் அலாட்டட் வந்து அவங்கள செகண்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி தப்பு வந்து வருஷம் நடந்துகிட்டு தான் இருந்தது. இந்த வருஷம் கூடுதலாகவே இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு வரும்பொழுது மொத்தம் 98,565 சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது மொத்த சீட். அதில் வெறும் 53,900 பேர் மட்டும்தான் சீட் எடுத்தாங்க. ஸோ இங்கேயுமே மிகப்பெரிய குழப்பம் வந்து ரவுண்ட் 2 நடந்து சரியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற பாயிண்டில் நிறைய அதாவது வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி அதிகமாக குழப்பப்பட்டாங்க. ஈவன் சிட்டி சைட்லேயே பயங்கர குழப்பங்கள் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்கள் நிறைய பேர் கைவப்பட்டு, கூலி தொழிலாளிகள் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து யாருக்கு வந்து சரியாக புரிதல் இல்லையோ, யாரெல்லாம் வந்து தன் குடும்பம் மேலே வரணும்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நடந்தது. யாராக நடந்தது? யூடியூப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நிறைய யூடியூப் பார்த்து யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிற முறையில் ஏஜென்ட்டாக வேலை பார்த்தவங்க. ரெண்டாவது யாரால் நடந்தது? உங்கள் ஊர்லேயே நல்ல பக்கத்துலேயே உங்ககிட்டயே பழகிட்டு நல்ல ப்ரௌசிங் சென்டர் போட்டு வாங்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னா எப்படின்னு பேசி ஏதாவது ஒரு ஏஜென்ட்டோட கை கோத்து தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்க உங்களுக்கே தெரியாமல் பண்ணதுனால நடந்தது. அப்புறம் அதிகபட்ச ஏஜென்ட்ஸ் மூலயமா எஜுகேஷன் கன்சல்டன்ட்ங்கிற முறையில் ஏஜென்ட்ஸ் மூலயமா நிறைய பேர் வந்து சரியான மாணவர்களுக்கு சரியான கல்லூரி ஏதோ ஒரு கல்லூரி சீட் வாங்கி கொடுத்தாங்க. அதில் வந்து எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் எந்த நீங்கள் கல்லூரிக்கு போகணுமோ அந்த கல்லூரியை காமிக்காமல் அவங்களுக்கு எங்கே அதிகமாக வருமானம் கிடைக்குமோ அந்த கல்லூரி சுட்டி காட்டணும் மிகப்பெரிய தப்பு நடந்ததுங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் அதிகமான குழப்பங்கள், அதிகமான யூடியூப்ஸ் பார்த்தது, அப்புறம் சில பேரண்ட்ஸ் அதிமேதாவித்தனமா எனக்கெல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணுன்ற மாதிரி புரியாமலே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் மிகப்பெரிய குழப்பம் ரவுண்ட் 2லையும் நடந்தது. ரவுண்டு 3ல் அதை விட மோசமாக நடந்தது. ரவுண்ட் 3ல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வழிகாட்டுதல்ங்கிற பேரில் நடந்த அந்த விஷயத்தெல்லாம் பேசினோம்னா இன்னைக்கு நிறைய கல்லூரிகளும் கோவப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். இல்லை நிறைய ஏஜென்ட்ஸ் நம்ம மேலே கோவப்பட வேண்டிய கட்டாயம் வரும். ஸோ அதனால் ரொம்ப பொதுவாக நம்ம சொல்லணும்னு நினச்சா பகிரங்கமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக நம்மளால் சொல்ல முடிஞ்சது. ஓகே, அது இருக்கட்டும், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
ரவுண்ட் 1 and 2 பார்க்கும்போது 1,37,710 சீட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் வெறும் 80,636 சீட்டு மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது பாருங்க. 80,000 எங்கே இருக்குது, 1,30,000 இருக்குது. கிட்டத்தட்ட 57,000 சீட்டில் கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. இந்த கன்ஃபியூஷன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 7 பாயிண்ட் கேட்டகரி உள்ளே இருக்குது, கன்ஃபியூஸான சீட்ஸ் உள்ளே இருக்குது, சரியாக சாய்ஸ் ஃபில் பண்ணால் அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்தவங்க இருக்குது, சீட்டு எடுத்துகிட்டு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணாதவங்க இருந்தாங்க, அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், தானாகவே சீட் அலாட் ஆகணும்னு வெயிட் பண்ண பேரண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி பல குழப்பங்கள் நடந்து இந்த 50,000 பேருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இங்கே நடந்துச்சு. சரி, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போது இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிவில் நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஓசி கேட்டகரியில் மட்டும் 35,330 சீட் வந்து எடுத்திருந்தாங்க. 65% ஓசி கேட்டகரியில் சீட் ஃபில்லாக இருந்தது. பிசி கேட்டகரியில் பார்க்கும்போது 43.7% சீட் ஃபில்லாக இருந்தது. மீதமுள்ள சீட் கிட்டத்தட்ட 50% சீட் வந்து இருந்தது. கரெக்டாக சாய்ஸ் போட்டிருந்தா பிசி கேட்டகரியில் இருந்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அதை தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். பிசிஎம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 2,517 சீட் தான் வந்து போயிருந்தது. 41% தான். இங்கேயுமே கிட்டத்தட்ட என்ன ஆச்சுங்க, 50%க்கு மேலே 59% கிட்டத்தட்ட இங்கேயுமே வாய்ப்பு பிசி முஸ்லீமுக்கு சீட் நிறைய இருந்துச்சு. எம்பிசி கேட்டகரின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 42% சீட் ஃபில்லாக இருந்தது. 58 சீட் வந்து இருந்தது, நிறைய கல்லூரிகளில் சீட் இருந்தது. எஸ்சி பிரிவினரை பொறுத்த வரைக்கும் 27% தான் இருந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 63% சீட் வந்து ஃபில் ஆகாமல் இருந்ததுங்க. எஸ்சிஏ பிரிவினரில் வெறும் 16% தான். அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆச்சுங்க, 84% வந்து உங்களுக்கு சீட் வந்து எஸ்சிஏ சீட்டில் வேக்கண்ட் இருந்ததுங்க. எஸ்டி பிரிவினரில் பார்க்கும்போது 14% வந்து சீட் ஃபில்லாக இருந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 86% சீட் வேக்கண்ட்டாக இருந்தது. இது 2வது சுற்று முடிஞ்சு 3வது சுற்றில் போன மாணவர்களுக்கான இன்புட்டாக இது இருந்தது. அப்போ எவ்வளோ வேக்கண்ட்டு, எஸ்சியில் நிறைய வேக்கண்ட் இருந்தது, எஸ்டியில் நிறைய வேக்கண்ட் இருந்தது, எஸ்சியில் வேக்கண்ட் இருந்தது, எம்பிசியில் வேக்கண்ட் இருந்தது, பிசி முஸ்லீமில் வேக்கண்ட் இருந்தது, பிசியிலையுமே 50% வேக்கண்ட் இருந்தது. ஓசியில் மட்டும் ஓரளவுக்கு நம்ம நினைச்ச மாதிரியான வேக்கன்சிஸ் வந்து நல்ல நல்ல கல்லூரிகள் இல்லாமல் போச்சு. இங்கேயுமே கொஞ்சம் நல்ல நல்ல கல்லூரி இல்லாமல் போச்சு. ஆனால் மீதமுள்ளது எல்லாமே டயர் 2 லெவலில் நல்ல கல்லூரிகளில் சீட் இருந்தது. இதுதான் வந்து டேட்டா. அப்போ ரவுண்டு 3ல மொத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணது 1,0589 பேர் பண்ணாங்க. இதில் இப்போ 3வது சுற்று வந்து இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 62,533 பேர் ஜென்ரல் கோட்டாவிலையும் 2,906 பேர் வந்து 7.5 கேட்டகரிலையும் வந்து உங்களுக்கு வந்து சீட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 64,629 சீட் அப்படிங்கிறது வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு எடுத்தது. அப்போ இங்கேயுமே என்ன ஆயிடுச்சு பாருங்க, 64,000 போது ஒரு 35,000 சீட்டுக்கு மேலே இங்கேயுமே வேக்கண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தது. இதில் ஒரு 5,000 சீட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தது. அதாவது வந்து அவங்க சரியாக ஆப் பண்ணாமல் ஆப்சன்டிசம் அப்படிங்கிற பாயிண்டில் வந்த ஒரு விஷயம் இருந்தது. டோட்டல் அலாட்மெண்ட் எதுங்க. அப்போது ரவுண்டு 3 முடிவில் பார்க்கும்போது 64,629 சீட். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 கல்லூரிகளில் ஏற்கனவே சீட்டு எடுத்த மாணவர்கள் கூட சரியாக போய் ரிப்போர்ட் பண்ணலை. சில காரணங்களால் தப்பாக வழிகாட்டுதல் இருந்ததுனால அவங்களுக்கு பிடிக்காமல் போய் 30 கல்லூரிகளில் ஸ்டூடெண்ட்ஸு சரியாக ஜாயின் பண்ணலங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது கல்லூரிகளில் வந்து நிறைய கல்லூரிகளில் 10% முதல் 1% தான் சீட்டு வந்து ஃபில் ஆகிருக்கு. அந்த மாதிரி மிக அதிகமான கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் இந்த தடவை வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா ரவுண்டு 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்குது. அப்போ ரவுண்டு 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் 1% கூட சீட் ஃபில் ஆகலை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய கல்லூரிகளும், 10% கூட சீட் ஃபில் ஆகிற சூழ்நிலை நிறைய கல்லூரிகளும் இருக்குது. ஆனால் ஒரு கல்லூரி இயங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 30% சீட்டை தொடர்ந்து 3 வருஷம் அந்த கல்லூரி வச்சிருக்கணும். அப்படி இதில் சீட்டு சரியாக வைக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்யூனிவர்சிட்டிலேருந்து அவங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸில் பிரச்சனை வரும், அல்லது அவங்க தானாகவே முன் வந்து கல்லூரியை மூட வேண்டிய கட்டாயமும் வரும். ஸோ அந்த மாதிரி கல்லூரிகளில் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. பார்த்துட்டு இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் போட்டு மாற்றி எடுக்க முடிஞ்சால் கட்டாயம் எடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை அனைவருக்கும் நீங்கள் தயவு செய்து பகிர்ந்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்க போகிறாங்க, காலையில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நல்ல கல்லூரிகளை பார்த்து சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் எடுத்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமா நான் பதிவு பண்ணுறேன். அடுத்து சப்ளிமெண்ட்ரியில் 9,000 10,000 பேர் சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நடந்த விஷயங்களை வச்சு டேட்டா வச்சு கணிக்கும் பொழுது ஒரு 10,000 பேர் சீட் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2ஆம் சுற்றோட முடிவில் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிவில் பார்க்கும்போது 80,636 பேர் எடுத்திருந்தாங்க. 3ஆம் சுற்றில் பார்க்கும்போது 64,629 பேர் எடுத்திருந்தாங்க. மொத்த கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது 1,04,000
45,265 பேர் ஜெனரல் கோட்டாவில் சீட் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் 11,787 பேர் 7.5 கேட்டகரியிலும் இந்த மூன்றாம் சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் 13,883 பேர் அப்படிங்கிறது 7.5 கேட்டகரியிலையும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதையும் அதையும் கூட்டல் பார்க்கும்பொழுது 1,57,052 சீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பதிவாயிருக்கு. இன்னமும் 43,000 சீட்டுக்கு மேலே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்லுதுங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி எல்லாரும் அக்செப்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க, அக்செப்டன்ட் அப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. நான் வந்து SC/ST கவுன்சிலிங் போகலாமா சார், சீட் கிடைக்குமா சார், சப்ளிமெண்ட்ரி போடலாமா, எனக்கு நல்ல கல்லூரி கிடைக்குமா சார்னா இன்னமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுத்த கல்லூரி நல்ல கல்லூரியாக இல்லை சார், தப்பான முடிவு எடுத்துட்டேன், தப்பாக எனக்கு கைட் பண்ணிட்டாங்க, இப்போ தான் சார் நான் வருத்தப்படுறேன், நிறைய பேரண்ட்ஸ் பேசுனீங்க, உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு, மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கும் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். காலையில் என்ன டென்டேட்டிவ் ஆர்டர் இந்த வீடியோவை பார்க்கும்போதும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் இன்னும் ஒரு டீட்டெயில் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வர. பை பை.